الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم وما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: قال سنة أبيكم إبراهيم عليه الصلاة والسلام وكما قال عليه السلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னார் நடுச்சூழலில் கொண்டுள்ளாமல் அவரை பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், குறிப்பாக இந்த நன்னாளிலே இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் இந்த பிரதமான இடத்திற்கு வருகையில் இருக்கின்ற முஸ்லிமான அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வரட்டுமாக. அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய ஒரு தியாக திருநாள், ஒரு சந்தோஷமான ஒரு நாளிலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வாராக. அதன் மூலமாக நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பாராக. அல்லாஹ் தஆலா தமது வான்மறையான திருக்குர்ஆனிலே கூறும் பொழுது சொல்கின்றான்: லை யனாலல்லாஹ லஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பிராணிகளுடைய இறைச்சிகளோ அல்லது அவருடைய இரத்தங்களோ என்ன செய்வதில்லை, அல்லாஹ்வை சென்று சேர்வதில்லை. என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்கிறோம், அதனுடைய இறைச்சிகளை நாம் பங்கு வைக்கின்றோம், கொடுக்கின்றோம். இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்கின்றான், அதனுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்று அடைவதில்லை. மாறாக வலாகி யனாலு தக்வா மின்கும், உன்னுடைய இறையச்சம் தான் அல்லாஹ் தஆலாவை சென்று சேர்கிறது என்று அல்லாஹ் தஆலா தனது வான்மறையான திருக்குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். எதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறார் என்று சொன்னால், நாம் ஒரு பிராணி என்ன செய்கிறோம், வளர்க்கின்றோம், அல்லது ஒரு பிராணியை வாங்குகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மால் ஒரு உணர்வுடன் என்ன செய்கிறோம், அதை நாம் வளர்க்கிறோம், அதை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முறை. அதை என்ன செய்யறோம், இரவு நேரங்களில் நல்ல இடத்துல வச்சிருக்கிறோமா, ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கின்றதா என்பதை நாம் என்ன செய்து கொள்கிறோம், நாம் பார்த்துக் கொள்கிறோம். இந்த உணர்வுகள் தான் என்ன செய்கிறது, அது இறை எச்சமாக மாறுகின்றது. அல்லாஹ்வுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்று தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்க முன் வந்த பொழுது அவர்களிடம் இருந்த இறை எச்சம் தான் அல்லாஹ் தஆலாவை சென்று சேர்ந்தது. அல்லாஹ் தஆலா அந்த தக்வாவை தான் என்ன செய்தார், அவரிடத்தில் பார்த்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறார், கலீலுல்லாஹ்வாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நண்பர். பொதுவாக நமக்கு யாராவது ஒரு நண்பர் இருந்தார் என்று சொன்னால் நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுடைய குவாலிபிகேஷன் எப்படி இருக்குது, நம்மளுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கிறது, அதை தான் நாம் என்ன செய்வோம், மற்றவர்களுக்கு விரும்பும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லவா, உனக்கு விரும்புவதையே நீ மற்றவருக்கு விரும்பு, அப்பதான் நீ ஒரு உண்மையான மூமின். அப்ப அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கம் நம்ம கிட்ட கிடையாது. எந்த விதமான ஒரு தீய பேச்சுகளை பற்றி யாரிடம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது நாமும் நம்முடைய நண்பரை என்ன செய்வோம்,
ஒரு கெட்டவனாக இருக்கிறான், தினசரி குடிகாரனாக இருக்கிறான், ஏதேனும் ஒரு கெட்ட பழக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த மனிதனை நாம் என்ன செய்ய மாட்டோம், ஏறெடுத்து பார்க்க மாட்டோம். அவரை நாம் எப்படி ஃப்ரெண்டா எடுத்துக்கொள்வது முடியாது. அல்லாஹ் தஆலா நாமே நம்முடைய உலக வாழ்க்கையில இவ்வளவு வித்தியாசங்கள் பார்க்கிறோம், இவ்வளவு ஸ்டேட்டஸ்கள் பார்க்கிறோம், நம்முடைய குவாலிபிகேஷன் பார்க்கிறோம். இப்படி எக்ஸெட்ரா எந்த அளவிற்கு அதிகமான முறையில் சொல்லிக் கொண்டே போகலாம். உலக வாழ்க்கையில நாம் வாழக்கூடிய இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இவ்வளவு வித்தியாசங்களை பார்க்கின்றார்கள், இவ்வளவு நடைமுறைகளை பார்க்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா எப்படி இருப்பான்? அல்லாஹ் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் அது சாதாரணமா இருக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நண்பராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட சோதனையை அல்லாஹ் மேற்கொண்ட போதிலும் அவர்கள் வெற்றியை தான் கண்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்யலாம், குர்பான் கொடுப்பதை போல அறுப்பதை போல கனவு கண்டார். முதல் நாள் சரி விட்டாங்க, மறுபடியும் இரண்டாவது நாள், மறுபடியும் கூட இப்படி நபிமார்களுக்கு அடுத்தடுத்து கனவு வந்து கொண்டிருக்கிறது. ஒரே கனவு மறுபடியும் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது என்றைக்குமே பொய்யாக இருக்காது, ஷைத்தானுடைய ஊசலாட்டமும் இருக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டதற்கு பிறகு தன்னுடைய மகனாரிடம் அந்த விஷயத்தை சொன்னவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒப்புக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. அல்லாஹ் தஆலா இன்றைக்கு நாம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஏதேனும் ஒன்று இங்க விளையாட போற இடத்துல கீழே விழுந்துட்டான், வண்டியில போய் அல்லாஹ் எல்லாரையும் காப்பாற்றணும், பைக்கில போற இடத்துல கீழே விழுந்துட்டான், ஏதோ ஒரு விபத்து நடந்து போச்சு, ஏதேனும் ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து விட்டது என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு நம்முடைய மனம் எப்படி துடிக்கும்? காரணம், நாம் பெற்ற பிள்ளை, தன்னுடைய ரத்தம் என்பதை தான் அவர்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுமே என்ன செய்தார்கள், அந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் அறுக்க முற்பட்டார்கள். ஆனால் அவருடைய கத்தி அறுபடவில்லை. அதுதான் தக்குவா. பெற்ற பிள்ளையை யாராவது எங்கேயாவது என்ன செய்வார்களா, யாராவது அறுப்பார்களா? ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளலாம், ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு யாராவது ஒரு நம்மளுடைய பையன் யார்த்தையாவது சண்டை போட்டு வந்தாலும் கூட நம்மளுடைய பையனுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். காரணம், நம்முடைய பிள்ளை ஏதாவது ஒரு இந்த வயசுல இப்படிதான் இருப்பான், இது ஒரு வயசு, இது சேட்டை பண்ணக்கூடிய வயசு தான். சிறு வயதுல நம்ம என்ன செஞ்சிருப்போம், இப்படியெல்லாம் நாம் நம்முடைய மனதை போற்றி அந்த பிள்ளைகளை வளர்த்து நாம் பெரிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி அவருக்கு திருமணம் முடித்து வைப்பதற்கு வரைக்கும், திருமணம் முடித்து வைத்தாலுமே அவர் பிள்ளைதான், திருமணம் முடித்து வைத்துட்டாலும் பிள்ளை இல்லை என்பதான் ஆகிவிடாது. அதேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் நமக்கு இந்த பிள்ளையை வழங்கினார். மனைவியிடத்திலும் ஒப்புதல் வாங்கினார்கள், பிள்ளையிடத்திலும் ஒப்புதல் வாங்கினார்கள், யாருமே மறுப்பு தெரிவிக்கல. அப்ப அந்த இடத்துல அவர்கள் அறுக்க முற்பட்ட பொழுது அல்லாஹ் தஆலா அவருடைய இறையச்சத்தை பார்த்தார். இரண்டாவதாக மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சோதனை செய்கிறான். நிறைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு மலக்குமார்கள் வருகிறார்கள். வரும் பொழுது சுப்ஹுன் குத்தூஸுன் ரப்பில் மலாயிகத்தி வர்ரூஹ் என்பதால் இந்த தஸ்பீகை ஓதிக்கொண்டு வருகிறார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்க யாரு? நீங்க சொல்லக்கூடிய அந்த வாக்கிய அந்த தஸ்பீக் அந்த கலிமா மறுபடியும் சொல்லுங்க. மனித உருவத்துல வர்றாங்க மலக்குமார்கள். அப்ப சொன்ன உடனே அவங்க கேட்கிறாங்க, நாங்க இந்த கலிமாவை சொல்லணும்டா நீங்க எனக்கு என்ன தருவீங்க? நான் இந்த ஆடு கொஞ்சம் தந்துடுறேன். ஆடு நிறைய ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருக்கிறேன், பாதி ஆடு என்ன செஞ்சிடறேன் உங்களுக்கு கொடுத்துறேன். மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், சுப்ஹுன் குத்தூஸுன் ரப்பில் மலாயிகத்தி வர்ரூஹ். மறுபடியும் என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் என்ன செய்ய, மறுபடியும் என்ன தருவீங்க? இன்னும் கொஞ்சம் ஆளை தந்துடுறேன். மறுபடியும் ஆளை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உருளாதவரை அடுத்தபடியாக மறுபடியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், மறுபடியும் சொல்லுங்க. எல்லா ஆடையுமே எங்கிட்ட கொடுத்துட்டீங்களப்பா, இது கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லையே, என்ன தருவீங்க என்பதாக கேட்டவுடன் ஆடைதானே கொடுத்தேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, என்கிட்ட இருக்கக்கூடிய ஆடுகளை தானே கொடுத்தேன், நான் அந்த ஆட்டுக்கு இடையனாக அந்த ஆட்டை நான் மேய்ப்பவனாக நான் வந்து விடுகிறேன் உங்களுக்கு என்பதாக சொன்னவுடன் மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல சொன்னார்கள், அல்லாஹ் நீ சரியான ஒரு நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நண்பராக
சரியான நண்பனை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்பதாக மலக்குமார்கள் சொல்லிவிட்டு, நாங்கள் மனிதர்கள் அல்ல மலக்குகள், அல்லாஹ்வின் இடத்தில் வந்திருக்கிறோம், உங்களை சோதிப்பதற்காகவே நீ என்ன செய்திருக்கிறார், அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறார். மலக்குமார்கள் அல்லாஹ்வின் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் அவரை நண்பராக தேர்ந்தெடுத்திருக்கிறாயே, அவரை பற்றி முழுவதுமான முறையில் அறிந்து கொள்ளாமல் நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்பதாக சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா அவர்களை அனுப்பி சோதனை செய்தான். அப்ப அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மனிதர்கள் அல்ல மலக்குமார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவருடைய கொடுத்த எல்லா ஆடுகளையும் செய்து விட்டார்கள். கொடுத்து விட்டு அல்லாஹ் இடத்துல சென்றார்கள். அப்ப பார்க்கிறோம், இப்படி நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை, ஒரு அடியானை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் அது என்றைக்குமே சாதாரணமான ஒரு விஷயமாக நாம் கருதக்கூடாது. கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய நண்பர். ஹபீபுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய நேசர். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய செலக்ஷன் என்பதை என்றைக்குமே அது தவறாக ஆகாது, என்றைக்குமே அது வீண் போகாது. இருந்தாலுமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், உலகத்துல வாழும் பொழுது நாம என்ன செய்யறோம், ஒரு ட்ரெஸ் நம்ம எடுக்கிறோம், ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா ஒரு 10 ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு தான் போய் எடுத்துட்டு வரோம் கடையில. ஒரு இறைவ வீட்டுக்கு ஒரு ஜாமா வாங்கணுமா, நம்ம எது நல்லா இருக்குது, விலை உயர்ந்ததா இருந்தாலும் பரவாயில்ல, 10 100 50 கூடுதலா இருந்தாலும் பரவாயில்ல என்பதாக நல்ல பொருட்களை தான் நாம் தேர்வு செய்கிறோம். அதே போல அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒரு நல்ல விஷயத்தை முடிவு செய்கிறான் என்று சொன்னால் அதில் என்றைக்குமே குறைவு காண முடியாது. அதே போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாலைவனத்துல தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையை விட்டுட்டு வரும்போது சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அவருடைய மனைவி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுனா நீங்க தாராளமா செய்ய. பாலைவனம் இன்றைக்கு அது ஒரு பரக்கத்து நிறைந்த ஒரு பூமியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆவுடைய பரக்கத்தினால் அன்றைக்கு எந்த ஒன்றுமே கிடையாது. கடைவீதியோ குடிப்பதற்கு தண்ணீரோ எதுவுமே கிடையாது. வெட்டவெளி, பெரிய ஒரு பாலைவனம், வெயில், மரங்களும் கிடையாது. அந்த நேரத்துல தண்ணீருக்காக வேண்டி நம்ம ரோட்ல வெயில் நேரத்துல நம்ம ரோட்ல தூரத்துல பார்த்தோம்னா தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும், அது காணல் நீர், தண்ணீர் கிடையாது. அதே போல தண்ணீர் தேவைக்காக வேண்டி என்ன செஞ்சார்கள், ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கிருந்து ஓடினார்கள், அங்கிருந்து இங்க ஓடினார்கள், அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பரக்கத்தின் பொருட்டால் அது என்ன செய்தது, சம்சம் ஊற்று என்ன செய்தது, உருவாகிய. நம்ம அதையெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆக அல்லாஹ் தஆலா நம்முடைய குர்பானியோட விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்முடைய இறைச்சத்தை தான் நல்லா பார்க்கிறான். உங்களிடத்தில் உள்ள தக்வா எந்த அளவிற்கு இருக்கின்றது, தொழுகையாக இருந்தாலும் சரி, குர்பானி மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் பார்க்கிறான். தொழுகையில உள்ளச்சத்தை அல்லாஹ் பார்க்கிறான். தொழுகையை நீக்கும் போது நம்மை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு நம் இடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் நம்முடைய சிந்தனை என்பதை தொழுகையில் எந்த இடத்திற்குமே செல்லாம். சைத்தான் என்ன செய்யலாம், சைத்தான் வந்துட்டு சபிக்கப்படுவதற்கு முன்னால் அவன் கல்விமான் ஒரு பெரிய ஒரு ஞானி, அவனை போன்று உலகத்துல கல்வி கற்றவர்கள் யாரும் இல்லை, அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்ய மறுப்பதின் காரணமாக என்ன செய்தான், அல்லாஹ் அவனை சபித்து விட்டான். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்குவதற்கு முன்னால் லவ்வுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன, ஷைத்தான் முர்த்தத்தாயிடுவான், ஷைத்தான் வேலைப்படுத்தான் ஆயிடு என்பதாக அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான், அதை நம்ம ஒண்ணு செய்ய முடியாது. இருந்தாலும் கூட ஒரு பெரிய கல்விமான் ஷைத்தான் என்ன செய்யறான், அல்லாஹ் இடத்துல சபதம் இருக்கின்றான், நான் உன்னுடைய அடியார் என்ன செய்வேன், வழிகெடுப்பேன், பரவாயில்ல வழிகெடுப்போம், நான் உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவேன், அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். இப்ப இன்றைக்கு உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம், எவ்வளவோ அநியாயங்கள் மனிச்சாட்டிகள் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு என்ன செய்ய மனது புண்படும்படியே ஒரு வார்த்தை, ஒரு விஷயத்தை நாம் பேசிட்டோம் என்று சொன்னாலும் கூட அதுவும் ஒரு பாவம் தான். இப்படி எல்லா வகையான பாவங்களையும் செய்துவிட்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்காக ஒரு செய்த ஒரு மாபெரும் ஒரு கிருபை, ஒரு அருட்கொடை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடைகளை எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னா எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு நிறைய நியமத்துகளை இந்த மனிதர்களுக்கு, மனித சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். காரணம் நாம் அவர்களை என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும்.
அல்லாஹ் தஆலாவை நாம் வணங்க வேண்டும். வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். அல்லாஹ் தஆலா மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைக்கப்பட்ட முக்கிய காரணம், மெயின் பாயிண்ட் எதுவென்றால் அல்லாஹ்வை வணங்குறதுதான். அல்லாஹ்வை வணங்குவதுதான். இன்றைக்கு அந்த ஒரு வேலையை மட்டும் தவிர்த்து நம்முடைய வேலையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 வேளை நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், தொழுகிறோம் என்றால், அதை தவிர்த்து உள்ளான பாக்கி எல்லா நேரங்களுமே நமக்கு சுத்தமானது. எல்லா நேரமே நீங்க பள்ளிவாசல்ல தான் உட்கார்ந்து இருக்கணும், எல்லா நேரமே நீங்க அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டு பள்ளியிலே தான் உட்கார்ந்து இருக்கணும், வெளியில போகக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரத்தை தவிர்த்து நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் உங்களுடைய ரிஸ்குக்காக வேண்டி தேடி செல்லுங்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், குர்பானி என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வழிமுறை, நம்முடைய முன்னோர்களுடைய வழிமுறையாக இருக்கின்றது. அதை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சோனத்தை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. குர்பானை கொடுக்கக்கூடிய குர்பானிகளை அல்லாஹ் தஆலா முழுமையான முறையில் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மருத்துவமனை அவருடைய சிரமங்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வெளியில செல்லும் பொழுதும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்பில் சென்று விட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வீடு திரும்புவதற்கு அல்லாஹ் நாம் அனைவருக்கும் திருப்பி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.